ஆவிக்குரிய தகப்பனிடத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கும் என்று சொன்னால் அதை பேசி அல்லது அது கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விட்டு மாம்சத்தின் கண்ணோட்டில் பார்க்காம அவரிடத்துல நல்ல உறவு நீங்கள் வைக்கிற பொழுது பூட்டப்பட்ட கதவுகள் தானாக திறக்கும். இது உண்மை. தகப்பனை விட்டு மன அளவிலே போய்விடுகிறான், உடல் அளவிலே போய்விடுகிறான். மனம் தீர்மானிக்கிறது. தோழமை 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 அவர்கள் என்ன செய்கிறது என்று கேட்டால் அவர்களை கொண்டு சென்று விடுகிறது, விட்டு விட்டே போகும்படி செய்கிறது, வேசிடத்தில் போகும்படி செய்கிறது. தோழமை. வறுமைக்கான காரணம் தோழமை. இந்த தோழமையில் முக்கியமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதாரத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களோடு ஈடுபடுகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்கள் பொருளாதாரம் இருக்கும். சில சமயத்தில் மற்றவர்களை காட்டில் மேன்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய உண்மையான தரத்துக்கு தூரமாய் உங்களுடைய காரியங்கள் போகும். வாழ்க்கையின் தரம் அது கொஞ்சம் பொறுத்து செஞ்சுருக்கலாம், அல்லது கொஞ்சம் கூட நம்மளுக்கு பணம் வந்தோன்னு செஞ்சுருக்கலாம். இப்பொழுது அடிப்படை காரியம் ஒன்று இருக்கிறது, ஆடம்பர காரியம் ஒன்று இருக்கிறது. இந்த நண்பர்களுடைய போதனைலாம் என்னன்னாக்கா, எடுத்த உடனே பெரிய இடத்துக்கு போகணும், எது சிறந்ததோ அது விரும்பும், எது விலை உயர்ந்ததோ அது விரும்பும். பிள்ளைகள் கூட எது தேவையோ என்பதை விட எது ஆடம்பரமாக இருக்கிறதோ அதை விரும்புவாங்க. விருப்பம்தான். உங்கள் விருப்பம் உங்களை வாழ்க்கையில் நடத்தும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மிக கஷ்டமாக இருக்கும். நீ விரும்புகிறது எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நிகழ்காலத்தையே நடைமுறையை பார்க்குற பொழுது அது வித்தியாசமாக இருக்கும். உங்கள் கையின் பிரயாசம் அதற்குள்ளே நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் கையின் பிரயாசத்தில் நீங்கள் வாழ கற்றுக்கொள்வீர்கள் என்றால் அதற்கு ஏற்ற தோழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் ஒரு கணக்கோடு நம்ம வாழணும். பொருளாதாரத்தில் தேவன் தாழ்ந்துகளை தர்றார், அது மண்ணில் போட்டு புதைக்கிறோம், ஒன்றும் வராமல் போகிறது. அதை பெருக்கும்படி செய்கிறோம், நிறைய வருகிறது. எந்த மனிதன் அதிகமாக பெருக்கி காட்டுகிறோம் கர்த்தரவனிலே மகிழ்ச்சியாக இருக்கிறார். இப்போ தேவன் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் பாருங்கள், உங்களுக்கு என்ன வரவு என்ன என்று பார்க்க வேண்டும். உங்கள் மன விருப்பம் என்ன என்று பார்க்க வேண்டும். மனம் பல பெரிய காரியங்களை விரும்பும். மிக 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 விலை உயர்ந்த வாகனத்தை விரும்பும். எந்த பொருள் எடுத்தாலும் விலை உயர்ந்ததை தான் மனம் விரும்பும். அது கண்டு சில பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பையன் ரொம்ப காஸ்ட்லி தான் ஆசைப்படுறான், பொண்ணு எல்லாம் இப்படி தான் ஆசைப்படுதுன்னு. ஒன்றும் இல்லை, இது தலைக்கிழத்து கழுந்து விழுன்னு அர்த்தம். இந்த மனிதனுக்கு எந்த விதமான பொருளாதார ஞானமும் கிடையாது, தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு போனவனுக்கு. இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து நின்றோம். பெரிய பெரிய கலங்கங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டோம், சாட்சி கெட்டு போய்விட்டோம். இதில் அந்த தரத்துக்கு மேலே வாழ்க்கை, உங்கள் வருமானத்துக்கு தான் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறதை தவிர உங்கள் மன விருப்பம் தீர்மானிச்சதுன்னா நான் உங்களுடைய வாழ்க்கை தரம் இறங்கும்னு அர்த்தம். மன விருப்பம் தீர்மானிக்கக்கூடாது. உங்கள் வருமானம் உங்களுடைய தரத்தை தீர்மானிக்கும். இந்த வருமானத்துக்குள் இருக்கிறோம், அதில் ஒரு பங்கு சேமிப்பு இருக்கணும், ஒரு பங்கு தசமபாகம் இருக்கணும். அதன் பிறகு தான் உங்களுடைய காரியங்கள். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 70% கிட்டத்தட்ட குறைஞ்சி 20% நீங்கள் சேமிப்பீங்கன்னா 10% தசமபாகம் போச்சுன்னா 70% நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்க. இன்னும் 50% வாழ்ந்தீங்கன்னா இன்னும் சந்தோஷம். 50% நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா 50% உங்களது இல்லை, 30% சேமிப்பிலும் 40% சேமிப்பிலும் 10% தசமபாகத்திலும் இது பரத்தில் நீங்கள் விதைக்கிறீங்க. அதை கர்த்தர் கடனாளியில் திரும்பி தருவார். மீதியானதை நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களுக்கென்று நீங்கள் வைத்து கொண்டாலும் ஒரு புறம் அபிஷேகத்தினுடைய ஒரு பங்கு சேமிப்பு. யோசேப்பு சேமித்தார், பூமியிலே சேமிக்காதிருங்க என்று வேதம் சொல்லுகிறது, இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் அழித்து போடணும். ஆனால் அதே சமயத்தில் ஊதாரித்தனமும் செலவு செய்யக்கூடாது. இந்த காரியங்கள்லாம் எது கொண்டு போய் விடுதுனாக்கா தோழமை உங்களை கொண்டு போய் விட்டுரும். 2 நண்பர்கள் சேர்ந்து சிற்றுண்டி சாலைக்கு போவாங்க. ஒருத்தன் இந்த கணக்கு சுத்தமாக தெரியாது, பட்ஜெட்னா என்னன்னே தெரியாது, அவனை அப்படி சொல்லி வளர்க்கலை.
அவனுக்கு பலவிதமான வருமானங்கள் இருக்கலாம். சிலதெல்லாம் டைம் பாஸுக்கு வேலைக்கு போவோம். எந்த பாஸுக்குன்னா வேலைக்கு போட்டோம். டைம் பாஸுக்கு நான் போட்டோம், தாய பாஸுக்கு நான் போட்டோம். அது பற்றி முக்கியம். கையில் உங்களுக்கு பொருளாதாரம் என்று புழக்கம் வருகிற பொழுது நீங்கள் செலவு செய்ய வேண்டிய விதத்தை ஆவியானுடைய பலத்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஞானி என்பதனால் நான் சொல்லலை, பெரிய ஞானியாக நான் நினைத்து சொல்லலை. கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு வந்த வெளிப்பாடை உங்களிடத்துல வைக்கிறேன். நீங்கள் பாராட்டுகிற தோழமை உங்களுடைய கணக்குக்கு தூரமாக இது கொண்டு போய் விட்டுரும். இட் வில் எக்ஸீட் யுவர் பட்ஜெட். அவங்க போய் எங்கே சாப்பிட்றாங்களோ நீங்கள் இங்கே சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும். பசிக்கு சாப்பிடுவாங்க சில பேர், ருசிக்கு சாப்பிடுவாங்க சில பேர். குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டு இருக்குது. நீங்கள் குவாலிட்டி பார்க்குறீங்களா குவான்டிட்டி பார்க்குறீங்களா, எல்லாம் உங்கள் பட்ஜெட் தான் உங்களை தீர்மானிக்கும். கையில் எவ்வளோ இருக்குது அதுக்கேற்றபடி தான் உங்கள் தோழன் போகலாம். ஒரு தோழமையை எங்கேயோ கொண்டு போகும். இன்றைக்கி அவன் வாங்கி கொடுத்தானாக்கா நீங்கள் நாளைக்கு அவனுக்கு அடிமை. இன்றைக்கே அடிமை, நாளைக்கு நீங்கள் செய்யணும் இல்லையா? அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் ஒரு வித்தியாசம், நீங்கள் இல்லைன்னா அடிமை ஆகிடுவீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் தோழமை எதில் இருக்குது, உங்கள் பொருளாதார தரத்துக்கு ஏற்றபடி தான் உங்கள் தோழமையை வைத்துக்கொள்ளும். ஒரு மிகப்பெரிய பசை இருக்கிற மனுஷன்கிட்ட, மேல் தட்டில் இருக்கிற மனுஷனிடத்துல, வாழ்க்கையில் சொல்கிறேன், பொருளாதாரத்தில் உயர்ந்த மனுஷத்தில் எல்லாரும் போய் சோத்திரம் சொல்லுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, கொள்வாங்க. அவன் வாழ்க்கையின் தரத்தை பார்த்து அவனோட நெருங்கி பழகுவார்கள். ஏழையை யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஏழனை ஞானம் அசட்டை பண்ணப்படும். இந்த மாதிரியெல்லாம் காரியங்களெல்லாம் உங்களை மட்டத்துக்கு பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஏன் நான் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த இடத்துல நீங்கள் போய் சிற்றுண்டி சாலையாக இருக்கட்டும், துணிமணிகள் வாங்குகிற இடமா இருக்கட்டும், அந்த மனுஷன் அவனுடைய தரத்து வேறு. உங்களுடைய வருமானம் தான் உங்களுடைய தரத்தை தீர்மானிக்கிறது. தரம், வருமானம். எங்கள் தகுதி கர்த்தரால் வந்தது என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் புல்டேர ஊழியக்காரர், கல்யாணம் ஆகாத மனுஷன், ஊழியம் செய்கிற மனுஷன். ஊழியக்காரனுக்கு வாழ்க்கையின் தரம், குணாதிசயங்கள் தீர்மானிக்கிறது. ஊழியக்காரனுக்கு எது தீர்மானிக்குது? நன்னடத்தை. நான் நன்னடத்தை எங்கே போதுன்னு தான் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு நற்சாட்சி எங்கே கெடுக்கிறது? ஊழியக்காரனுக்கு என்ன சொத்து? சாட்சி, நற்குணங்கள், கனிகள் எல்லாத்தையும் ஒரே நாள் அடிச்சுட்டு போய்ட்டு இந்த காரியம். எந்த காரியம்? ஐக்கியம். இவன் கொண்டு போகிற சிற்றுண்டி சாலையாக இருக்கட்டும், துணிமணி எடுக்கிற விதமாக இருக்கட்டும், அவனுக்கு கணக்கு இல்லாமல் செலவு பண்ணுவான். நம்ம அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் தரம் நம்முடைய வருமானத்தை பொறுத்து இருக்கிறது. அதுக்குள்ளே நம்ம செலவு பண்ணுற ஜனங்களுக்கு தோழமை பாராட்டலாம். உண்மையிலே நம்ம போய் சாப்பிடணுமான்னு பாருங்கள். பெருந்தடிக்காரனோடு தோழனாகாதே வேதம் சொல்லுகிறது அல்லவா? குடியன போஜன பிரியனும் தரித்திரம் அடைவான். போஜன பிரியன் தகப்பனுக்கு லட்சியம் உண்டு பண்ணுகிறான். போஜனம் வீட்டில் சாப்பிட பிடிக்காது சில பேருக்கு. வெளியில் போகிறாங்க, சரி, அது குடும்ப சமாதானம், சந்தோஷம், ஒன்ஸ் இன் அ வைல். சில பேர்லாம் தொடர்ந்து இப்படி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க பார்டர்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகும். என்ன விலைவாசி, என்ன காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்குது. வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா, இல்லை அந்த மாதிரி சமைக்க வரலனாலும் அந்த நாள் போவாதா, அந்த பொழுது போவாகாத, உங்கள் வயிறு நிரம்பாதா? பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த பெருந்தீண்டிக்கு நேரே நடத்துகிற மனுஷன் கோபக்காரனுக்கு தோழன் ஆகாத வேதம் சொல்லுது. அவன் டக்குன்னு போய் அவனோட பழகி கொண்டிருக்கிறப்போ கோவம் வந்துட்டு எவனையாவது அடிச்சிட்டானாக்கா நம்ம கேஸு கோர்ட்டுன்னு சுற்றணும் பின்னாடி. கோபக்காரனுக்கு தோழன் ஆகாது. பரிகாசக்காரன் நம்ம பக்கமே வரக்கூடாது, அவன் பக்கமே நம்ம போகக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் தெரியாத சில காரியங்கள் அல்ல. இது எல்லாம் நம்மை தூண்டுகிறது என்னவென்று கேட்டால், கண்ணுக்கு தெரியாத சத்துருக்கள், சாத்தானுடைய சேனைகள் நம்ம இப்படி நடத்தி கொண்டிருக்கிறது. தெரியாது. நம்ம எல்லாம் ஒன்றா போய் சாப்பிட்றோம், ஆஃபீஸில் சாப்பிட்டோம், ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம், காலேஜில் போய் சாப்பிட்டோம், கேன்டீனில் சாப்பிட்டோம், நம்ம இதில் சாப்பிட்டோம். ஒரு கெட்டுகெதர், அது இதுன்னு வெங்காயம், அது இதுன்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா பொருளாதாரம் என்று வருகிற பொழுது, ஒருவேளை அவனுடைய தரத்துக்கு அது சரியாக இருக்கலாம், நமக்கு அவன் தகுதியான நண்பனே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையின் பொருளாதார தரத்துக்கு ஏற்றபடி தான் நண்பன் வைக்கணும். அவன் லெவலில் செலவு பண்ணுறதுனால நம்ம செலவு பண்ணி பிறர் மெச்சிக்கொள்ள, ஊர் மெச்சிக்கொள்ள வாழ்ந்து நம்ம ஊருக்கு பெரிய இலக்காரமாகிடும். நம்மளோட சாட்சி கட்சியெல்லாம் சேர்ந்து நாசமாகிடும்.
அப்புறம் சாட்சி. நீங்கள் வெள்ளை போடுறீங்களோ கருப்பு போடுறீங்களோ, வெள்ளை ட்ரெஸ் போடுறீங்களோ கருப்பு ட்ரெஸ் போடுறீங்களோ அது வேறு. முதல்ல சாட்சி என்ன? நீ எப்போ உன்னை விட பெரிய இடத்துல கையால் வைக்கிறீங்களோ, தோழமை பாராட்டுறீங்களோ, ஒன்று அடிமையாவீங்க, அவனுக்கு அடிமையாயிடுவீங்க அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டா. இல்லை நீங்கள் உங்கள் காசையும் தரத்துக்கு உயர்ந்து நீங்கள் செலவு பண்ணுறப்ப என்ன ஆகுனாக்கா, நீங்கள் இங்கே வனாந்தரத்தில் போயிடுவீங்க, வறுமையில் போயிடுவீங்க. வளம் அந்த வேறு எதுக்காவது கட்ட வேண்டிய பணம் இருக்கும். இவனோட போய் சாப்பிட்றனால வாங்கி செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கடன் வாங்குறப்போ கடன் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளே நடத்தும்.